காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவைச் சேர்ந்த எம். மகாலட்சுமி யுவராஜ் பெரும்பான்மையான உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டு மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் 51 வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்களில் திமுக உட்பட அனைத்து கட்சியையும் சேர்ந்த 35 உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனை சந்தித்து கொடுத்துள்ள புகார் மனுவில் தெரிவித்திருப்பதாவது: மேயரின் கணவர் ஆர். யுவராஜ் எங்கள் வார்டு பகுதிகளில் அதிகாரிகளின் பெயரை சொல்லி பணம் பெறுவதாக பொதுமக்கள் எங்களிடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து மேயரிடம் தெரிவித்த போது அவரது கணவரை கண்டிக்காமல் ஊக்கப்படுத்தும் விதமாக பேசினார். இதிலிருந்து அவர் மேயரின் ஆதரவுடன் தான் செயல்படுகிறார் எனவும் தெரிய வருகிறது. எங்கள் வார்டுகளில் உள்ள பிரச்சினைகளை மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொல்லி குறைகளை சரி செய்ய முற்படும் போது அதிகாரிகளிடம் அக்குறைகளை சரி செய்ய வேண்டாம் என்றும் கூறிவிடுகிறார். இதனால் எங்கள் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை அடைப்புகள், குடிநீர் பிரச்சினைகள் உட்பட எந்த பிரச்சனையையும் சரி செய்ய முடியவில்லை. இதே நிலை தொடர்ந்தால் எங்கள் பகுதி மக்களின் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்பட்டுவிடும். மேயராக தொடர்ந்து செயல்பட்டால் எங்கள் பகுதி மக்களின் பிரச்சனைகளை சரி செய்யவே முடியாமல் போய்விடும். எனவே மேயரை அப்பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க மாமன்ற கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக கையெழுத்திட்டு கொடுத்துள்ள புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ். என்னோட பேர் சண்முகானந்தா. 11வது வார்டு ஏடிஎம்கேல இருக்கேன். நாங்கள் மொத்தம் 33 கவுன்சிலர்ஸ் வந்திருக்கோம். 33 கவுன்சிலர்ஸ் எதுக்காக இங்கே ஒன்று கூடிக்கிறோம்னாக்கா, மேயர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்காக கமிஷனர்கிட்ட காலையில் ஒரு மனுவை எல்லா மாமன்ற உறுப்பினர்களும், அனைத்து மாமன்ற உறுப்பினரும் கட்சி பாகுபாடின்றி 33 மாமன்ற உறுப்பினர்களும் மனு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். கமிஷனர் காலையிலேருந்து வெயிட் பண்ணி வரலை. ஆகையால் கலெக்டர்கிட்ட முறையிடுறதுக்காக வந்திருக்கிறோம், மனுவாக கொடுத்துருக்குறோம். ஏன் அவங்க பேரில் நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான முக்கிய காரணம்னு கேட்டால், இந்த 2.5 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் வார்டு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற அனைத்து வார்டுகளுக்கும் எந்த விதமான அடிப்படை முகாந்தரமான வசதிகள் கூட செஞ்சு தரலை. இது சம்பந்தமாக மேயர்கிட்டையும் கமிஷனர்கிட்டையும் நாங்கள் முறையிட போகும்போது இதோ செய்கிறேன் அதோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 வருஷம் காலம் தள்ளின்னு வந்துட்டாங்க. அடிப்படையான வசதிகள் கூட எதுவும் செஞ்சு தரலை. இதில் நாங்கள் ஃபோன் வழியாகவும் தகவல் சொல்லிட்டோம், லெட்டரை மனுவாகவும் கொடுத்துட்டோம், சப்ஜெக்ட் வைஸாக பொருளாகவும் வச்சுட்டோம். எந்த விதமான வேலையும் வரலை. ஆகையால் இந்த செயல்படாத மாநகராட்சிக்கு நாங்கள் எதுக்கு அதை முட்டு கொடுத்துட்டு மக்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. என்ன வேலை செய்கிறீங்க, என்ன இவ்வளோ 2.5 வருஷம் ஆச்சு, நம்ம பகுதிக்கு என்ன செஞ்சு கொடுத்துருங்க. நான் மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற 33 கவுன்சிலருக்கும் அதே நிலமை தான். என்ன வேலை செய்ய போகிறீங்க, அடிப்படையான கூட செஞ்சு தரலையே அப்படின்ற மக்கள் கேட்குற கொஸ்டனுக்கு பதில் சொல்ல முடியாமல் மேயர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இழந்து இந்த மாநகராட்சியை நடத்துறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நாங்கள் நிர்ணயம் பண்ணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறதுக்காக தான் இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். அதுக்காக தான் இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். 3 சேர்மன்ஸ் வந்திருக்காங்க, ஜோனல் சேர்மன்ஸு உள்பட ஒருத்தர் மட்டும் வெளில போயிருக்காரு. அனைத்து கட்சி பாகுபாடின்றி வந்திருக்கிறதுல நாங்கள் இதில் எதுவுமே யாருமே பார்க்கல. நம்மளுக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேறன்ற காரணத்துக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த ஒன்று கூடின விஷயம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக கலெக்டர்கிட்ட முறையிட வந்திருக்கிறோம். நிச்சயமாக அது கலெக்டர் வழியாக எங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும்னு நினைக்கிறோம். எங்கள் பகுதி மக்களுக்கும் நல்லது நடக்கும் நாங்கள் விரும்புகிறோம்.